தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தேரோட்டமானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இந்த தேரோட்டை காண்பதற்காக ஏராளமான மக்கள் அங்கு கூடியுள்ளனர். மேலும் மயிலாட்டம், ஒயிலாட்டம் ஆகிய நிகழ்ச்சிகளை கொண்டு இந்த தேரோட்டமானது தற்பொழுது வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுவாமிநாதன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சுவாமிநாதன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, புதுக்கோட்டை மாவட்டத்தில் பழமை வாய்ந்த உத்தமநாதர் கோவில் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று தேரோட்டமானது வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தேரை வடம்பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் பழமை வாய்ந்த உத்தமநாத சுவாமி உடனுரை பிரகதம்பாள் திருக்கோவில் உள்ளது. இந்த திருக்கோவில் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. அமைச்சர் அறிவித்ததன்படி புதுக்கோட்டை தேவஸ்தான நிதியிலிருந்து சுமார் 90 லட்சம் மதிப்பில் இந்த கோவிலுக்கு புதிய தேர் அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த 28ஆம் தேதி புதிய திருத்தேர் பிரதிஷ்டை மற்றும் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தேர் வெள்ளோட்டமானது நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இன்று சுமார் 100 ஆண்டுகளுக்கு பிறகு உத்தமநாதர் சுவாமி உடனுரை பிரகதம்பாள் கோவில் தேரோட்டம் இன்று நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தை தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் அருணா, திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லபாண்டியன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தேரை மறைபிடித்து இழுத்து வழிபாடு செய்தனர். இந்த தேரோட்டத்தில் மேலதாளங்கள் முழங்கம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, கட்டைக்காலாட்டம், கோலாட்டத்தில் நடைபெற்றது. இந்த தேரோட்டத்தில் பக்தர்களின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் எச்சரிக்கை விடுத்து வந்தனர். அதே போல தேரானது தேரோடு மீதியான 4 வீதிகளில் வளம் வந்த நிலையில் அந்த வீதிகளில் மின் கம்பிகளால் துண்டிக்கப்பட்டு மின்சாரம் நிறுத்தம் செய்யப்பட்ட நிலையில் தேரோட்டம் முடித்த பிறகு மின் இணைப்பு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் பல்வேறு பகுதியிலிருந்து தேரோட்டம் நடைபெறும் பொழுது தங்கள் பகுதியில் எப்பொழுது தேரோட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கும் நிலையில தற்போது 100 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் பகுதியில் தேரோட்டம் நடைபெறுவதாகவும் இந்த தேரோட்டத்தை தங்கள் குழந்தையுடன் காண்பது மிகுந்த மகிழ்ச்சி என்பதாகவும் புதிய தேர் அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தேரோட்டத்தை நடத்திய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி என்றும் தெரிவித்தனர். மேலும் இந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 5000த்திற்கும் மேற்பட்ட இந்த தேரோட்டத்தை கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுவாமிநாதன்.